குறி அழியும், உற்ற குறி அழியும். ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சளியார். மற்றதுகள் ஈசன் அருள் ஆவி திரோதம் மலம் ஆசில் எழுத்தக்கின் அடைவா. மாணவனே, நல்ல கேள்வி கேட்ட. எப்பவுமே ஆசிரியருக்கு நல்ல கேள்வி கேட்டா பிடிக்கும். ஏன்னா நல்ல கேள்வி எப்போ வரும்? பாடத்தை கவனிச்சாதான் கேள்வியே வரும். முதல்ல கேள்வியே எப்போ வரும்? பாடத்தை கவனிச்சா வரும். அதுல நுட்பமா ஒரு மாணவன் கேள்வி கேட்கிறான்னா அது எப்படி இருக்குங்க? இப்போ பாடம் நல்லா அந்த கேள்வி கேட்கும் போதே ஆசிரியருக்கு என்ன தெரிஞ்சிடும்? மாணவன் தரம் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னா அந்த ஆசிரியர் ரொம்ப அவன் அந்த மாணவன் மீது அவருக்கு என்ன இருக்கும்? ஒரு விருப்பம் வேணும். அங்க இங்க சொல்றாரு உற்ற குறி அழியும். நல்ல கேள்வி. நீ சொன்னது சரிதான், நீ சொன்னது சரிதான். இது எழுத்து தான். இது என்னது? இது எழுத்து தான். கண்டிப்பா இது அழிஞ்சு போகும். இது அழிஞ்சு போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் எழுதுனா இப்படி எழுதுறோம். 500 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அப்ப என்னாச்சுங்க? எழுத்துக்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இல்லைங்களா? வட்டெழுத்து வச்சிருந்தாங்களா இல்லையா? அப்போ ஒரு எழுத்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எழுத்து எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஓலைச்சுவடி கொடுத்தா நம்மளால படிக்க முடியுமா? தமிழ் தான். ஓலைச்சுவடியில் எது எழுதி இருக்கிறாங்க? தமிழ் தான். நமக்கு நம்மளால என்ன செய்ய முடியல? படிக்க முடியல. காரணம் என்னது? எழுத்துக்கள் தனது வடிவத்தை காலத்திற்கு தக்கவாறு மாறிக்கொண்டே வருகிறது. அப்ப எழுத்துக்கள் என்ன செய்யும்? மாறிக்கிட்டே வரும். ஒரு காலையில அழிஞ்சு போகும். ஒரு காலையில அப்ப இந்த எழுத்துக்களுக்கு குறியீடு பேர். என்ன பேருங்க? குறியீடு. நம்ம லிங்கத்துக்கு சொன்னோமா இல்லைங்களா? குறியீடுன்னா என்னதுங்க? இதனால் உணர்த்தப்படுகிற பொருள் ஒன்று உண்டு. குறியீடுன்னு சொன்னாவே குறியீட்டினால் உணர்த்தப்படுகிற பொருள் ஒன்று ஒன்று. உற்ற குறி அழியும். ஆனவனே நல்லா சொன்ன. இதெல்லாம் என்னது? குறி. நான் என்பது ஒரு குறி, மா என்பது ஒரு குறி, சி என்பது ஒரு குறி. இதெல்லாம் என்ன ஆகும்? தோன்றி நின்று அழியும். இந்த குறியீடு அழியும். குறியீடு அழியும். ஆனால் இவற்றினால் உணர்த்தப்படுகிற பொருள் அழியாது. உற்ற குறி அழியும். ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான். இந்த பாடை என்பதற்கு எழுத்தின் பேர். பாடை என்பதற்கு எழுத்தின் பேர். சற்றும் என்பது சாற்றும். சாற்றும் என்பது செய்யுள் நோக்கி குறுகி வந்தது. சாற்றுகிற பொருள். இந்த எழுத்துக்களினால் உணர்த்தப்படுகின்ற பொருள் அழியாது. எழுத்து அழியும், எழுத்தினாலே குறிக்கப்படுகிற பொருள் அழியாது. அந்த எழுத்து எது தெரியுமா? ஈசன். நம்ம 5 எழுத்துனாவே சொன்னோம். சிவாய நம இல்லைங்களா? ஈசன் அருள். ஈசன் அருள். உயிர் திரோதம் மலம். ஈசன் அருள் உயிர் திரோதம் மலம் ஆசில் எழுத்தச்சு. குற்றமற்ற 5 எழுத்தின் பொருள் அடைவுன வரிசையா. அடைவு என்பதற்கு வரிசை. சிவாய நமன்னு எழுதுனா இதுல இதன் பொருள் என்ன தெரியுமா? முதல்ல இருக்கக்கூடிய சி என்பது எதை குறிக்கும்? சிவபெருமான குறிக்கும். வா என்பது அருளை குறிக்கும். யா என்பது உயிரை குறிக்கும். நா என்பது மலத்தை குறிக்கும். கீழே இருக்கக்கூடிய மா என்பது நா என்பது திரோதானத்தை குறிக்கும். மா என்பது மலத்தை குறிக்கும் என்று இந்த 5 எழுத்தின் பயனாய் சுட்டப்படுகிற பொருள் இது என்று இந்த பாடலை காட்டுறது. ஈசன் அருள் உயிர் விரோதம் மலம் ஆகிய 5 எழுத்து. இந்த 5 என்னதுங்க? ஆசில் 5 எழுத்தின் அடைவாம். 5 குற்றமில்லாத 5 எழுத்தினுடைய பொருள். அதனால இந்த பொருள்கள் அழியாது. எது? எல்லாமே நித்த பொருள் தான். எது? பதி நித்த பொருள். இது சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. முதல் வகுப்பிலே நம்ம சொன்னோம். பதி பசு பாசம் இந்த 3ம் தோன்றி நின்று அழிகிற பொருள் அல்ல. அவை அனாதி நித்த பொருள் என்றும் இருக்கும். இது ஒன்றினால் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டதே அல்ல. பதி பசுவையோ பாசத்தையோ தோற்றுவிக்கவில்லை. இது ரொம்ப அடிப்படையான சைவ சித்தாந்த கருத்து. எனவே இவற்றை இறைவன் என்ன செய்வதில்லை? தோற்றுவிப்பது இல்லை. இப்ப நமக்கு ஒரு கேள்வி கேட்டுதான் பார்ப்போமே. இப்ப மாயையிலிருந்து உலகத்தை என்ன செய்யறான்? தோற்றுவிக்கிறானே. நீங்க இறைவன் தோற்றுவிப்பதில்லை
என்று சொல்லுகிறோம். சொல்றமா இல்லையா? உலகத்தை யார் தோற்றுவிக்கிறான்? இறைவன் தான் தோற்றுவிக்கிறான்னு சொல்றீங்க. ரெண்டு முரண்பாடு இல்லையா? யாருக்காக கேள்வி இல்லை. இறைவன் தோற்றுவிக்கிறானா இல்லையா? அப்ப நீங்க இப்பதான் சொன்னீங்க இந்த முப்பொருளையும் யாரும் எதையும் தோற்றுவிக்கல. பாசத்தை இறைவன் தோற்றுவிக்கல, பாசம் பதியை தோற்றுவிக்கல, உயிர் சிவத்தை தோற்றுவிக்கல, உயிர் மலத்தை, உயிர் எல்லாம் அனாதி, எல்லாம் ஒரே காலத்துல இருந்தது. எல்லாமே ஒரே காலத்துல இருந்ததுன்னு சொல்றோம். அப்புறம் உலகத்தை இறைவன் தோற்றுவிக்கிறான்னு சொல்றோம். இதுல ஏதாவது வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? முரண்பாடு இருக்கா இல்லையா? இருக்கா? என்னையா? இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்குல்ல. இந்த இடம் நமக்கு இந்த கேள்வி நம்மளை கேட்பாங்களா இல்லையா? சித்தாந்தியை பார்த்து யார் வேணாலும் கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இருக்கா இல்லையாம்மா? இல்ல முரண்பாடு இருக்கா? முரண்பாடு இல்லையா? முரண்பாடே இல்லை. முரண்பாடே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மாயையை இறைவன் தோற்றுவிக்கவில்லை. மாயை அனாதி நித்த பொருள் தான். புரியுதுங்களா? மாயையிலிருந்து உலகத்தை தான் தோற்றுவிக்க, மாயையை காரியப்படுத்துகிறான். மாயை என்ன செய்யறாங்க? காரியப்படுத்து. மாயை இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. இப்போ ஒரு மண் இருக்கு, மண்ணில் இருந்து குயவன் என்ன செய்யறான்? பானையை செய்யறான். பானைய செய்யறான். குயவனால் செய்யப்பட்டது எது? பானை தான், மண் அல்ல. மண் ஏற்கனவே இருக்கு. இருக்கிற மண்ணை வச்சுக்கிட்டு குயவன் என்ன செய்யறான்? பானையை செய்யறான். இப்ப இந்த பானை யாரால் வந்தது? குயவனால் வந்தது. ஆனா மண் யாரால் வந்தது? அது ஏற்கனவே இருந்தது. குயவன் செய்யல மண்ணை. மண்ணை யார் செய்யல? குயவன் செய்யல. புரியுதுங்களா? அப்போ மண் என்பது ஏற்கனவே இருந்தது. குயவன் என்ன செஞ்சிருக்கிறான்? மண்ணில் இருந்து பானையை செஞ்சிருக்கிறான். இப்போ உலகம் என்பது காரிய பொருள். எது போல? பானை போல. மாயை என்ற மூலப்பொருள் இருக்கு. எது போல? மண் போல. மண் இருக்கிற மாதிரி மாயை என்ற மூலப்பொருள் இருக்கிறது. அதுல இருந்து என்ன செய்யறான்? உலகத்தை படைக்கிறான். படைக்கப்பட்டால் அது ஒடுக்கப்படும். தோற்றம் இருந்தா ஒடுக்கம் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் கட்டாயம் இருக்கும். எந்த பொருளும் தோன்றியது என்று சொல்லப்பட்டால் அதற்கு கட்டாயம் இருக்கும், ஒடுக்கம், அழிவு உண்டு. அழிவு உண்டு. எனவே மாயை என்பது நித்த பொருள். இப்ப இறைவன் உலகத்தை படைத்தான் என்று சொன்னா மாயை என்ன செய்கிறாங்க? காரியப்படுத்துகிறார். அதுல இருந்து ஒரு கூரை எடுத்து, மாயிலிருந்து ஒரு கூரை எடுத்து உலகமாக இறைவன் படைக்கின்றான். அதனால மாயை இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, உலகம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. மாயை என்பதற்கு என்ன பேரு கேட்கிறீங்களா? மாயிதலால் மாயை. மாயிதல் அப்படின்னு எழுதுங்க. காரியப்படும், தோன்றி நின்று ஒடுங்கும். மாயிதல் என்பதற்கு தோன்றி நின்று ஒடுங்கும் காரிய பொருள். அதுக்கு என்ன பேருங்க? காரிய பொருள். அது என்ன? உலகமா தோன்றும், ஒரு காலையில வரைக்கும் நிற்கும், பிறகு அது ஒடுங்கும். அதனால மாயிதலால் அதற்கு என்ன பேரு? மாயைன்னு பேரு. இதே நீங்க வேதாந்தத்துல போனீங்கன்னா மாயை என்பதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம் வேறு. அதற்கு நிழல் பேரு, சாயா என்று சொல்லுவாங்க. மாயை என்பதற்கு என்ன சொல்லுவாங்க? சாயா. சாயான்னு என்னதுங்க? அது நிழல். அது நிழல் போல, நிழல் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சைவ சித்தாந்தம் அதை மறுக்கிறது. நமக்கு மாயை நிழல் அல்ல, இது அனுபவ பொருள். புரியுதுங்களா? நிழல் அனுபவிக்க முடியுமா? அது அனுபவ பொருள் இல்லை. அது ஒரு அனுபவிக்க முடியாது. இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா இல்லை. ஆனா நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? உண்டா இல்லையா? எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நாம் நுகர்கிறோம். இல்லாத பொருளை நுகர முடியாது. இல்லாத பொருளை நுகர முடியாது. அப்ப இருக்கிற பொருள் தான் நுகர முடியும். அப்போ உலகம் என்பது இல்பொருள் அன்று, அது உள்
அன்பொருள் என்பது சைவ சித்தாந்தம். வேதாந்தத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் இந்த இடத்துல வேறுபாடு உண்டு. எங்கேயாவது வேற எங்கேயாவது பகவத்கீதை அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அவர்கள் மாயை என்ற சொல்லை கையாளுகிற விதம் வேறு. சைவ சித்தாந்தம் கையாளுகிற விதம் அவங்க மாயைக்கு அனிர்வசனீயம் என்று செய்வாங்க. அனிர்வசனீயம்னா நீங்க சொல்ல முடியாது, அது நிழல் போல, அது இப்படிலாம் சொல்ல முடியாதும்பாங்க. நாம அப்படிலாம் சொல்றதில்லை. நமக்கு என்னதுங்க, மாயையை நம்ம வரையறை செய்யறோம். மாயைக்குரிய இலக்கணத்தை அதற்கான குணங்களை வரையறை செய்யறோம். சைவ சித்தாந்தம் மாயை அணுகிற முறையும் ஏனைய வேதாந்த முதலானவை மாயை முதலாகிய பாசம் பொருள் அணுகிற விதத்திலும் வேறுபாடு உண்டு. பொருளையே வேறுபாடு. நாம் மாயை என்பதற்கு தோன்றி மாய்தலால் மாயை ஆகிய நிழல்னு பொருள் செய்வோம். அந்த பொருளையே கருத்திலேயே வேறுபாடு உண்டு. எனவே இங்கே சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஆகிய ஐந்தும் ஆசின் எழுத்தஞ்சில் அடைவான் என்று சொல்லி இந்த பாடல்ல சொல்றார். அடுத்தல் பாடல் பாருங்க. அண்ணல் முதலா அழகார் எழுத்து